கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழை நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழை நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழை நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழை நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவராக எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினாலே தொடர்ந்து எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவனுடைய 12வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது ஏராளமான அற்புதங்களை அவர் செய்ததாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து செய்த ஏராளமான அற்புதங்களும் உண்டு. அவைகளை எல்லாம் எழுதினால் பூமியில் இருக்கிற புஸ்தகங்கள் போதாது என்றும் யோவானில் நம்ம படிக்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் நமக்கு எது எல்லாம் தேவை என்பதை ஆண்டவர்
இந்த வேதத்தில் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன், அவன் அந்த சூம்பின கையுடைய மனுஷன் தேவாலயத்தில், ஜெப ஆலயத்தில் இயேசு ஓய்வு நாளில் சென்றபோது அவன் சூம்பின கையுடைய ஒரு மனிதனாக அந்த ஜெபாலயத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுடைய கை மறு கையை போல சுகமானதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். அவ்வளோதான். அவன் நீட்டினான், அது மறு கையை போல ஆயிற்று. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த இடத்துல இயேசு தொட்டதாகவோ அவனுக்காக ஜெபித்ததாகவோ அல்லது அங்கே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ததாகவோ எதுவுமே சொல்லப்படலை. அவன் மேலே கூட ஆண்டவர் கை வைக்கலை. அவனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். அவனுக்கு ஏற்கனவே கை நீட்ட முடியாது. பல வருஷங்களாக அல்லது பிறவிலிருந்தே அவன் சூம்பின கையாக ஒரு கை செயலற்றிருக்கிறது. இதை நன்றாக தெரிந்திருந்த இயேசு நீட்ட முடியாத கையை நீட்ட சொன்னபோது அவனும் என்ன செய்கிறான் பாருங்கள், எனக்கு இவ்வளவு நாள் இந்த கை நீட்ட முடியாதே, நீட்ட முடியாத கையை நீர் எப்படி நீட்ட சொல்லலாம் என்று அவனும் கேள்வி கேட்காம கையை நீட்டினான், சுஸ்தமாயிற்று. இந்த இடத்துல இயேசு செஞ்ச இந்த அற்புதத்தில் அவர் தொட்டு, அவர் தடவி அல்லது எண்ணெய் பூசி ஒன்றும் செய்யலை. அவனுக்காக ஜெபமும் பண்ணலை. அங்கே இந்த அற்புதம் நடப்பதற்கு என்ன காரணம்? நிறைய அற்புதங்கள், விதவிதமாக ஆண்டவருடைய அற்புதங்கள் பைபிளில் இருக்கிறது. இந்த அற்புதம் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவனுடைய விசுவாச கிரியையை கொண்டு இந்த அற்புதத்தை இயேசு அவனுக்கு செய்கிறதை பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்தில், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கானாவூர் திருமணத்தில் கூட இயேசு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்துலேயும் அப்படித்தான். வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, இந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க, நிரப்பி முடித்த உடனே நீங்கள் அதை மொண்டு எல்லாருக்கும் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க மொண்டு அதை பந்தியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த போது அது திராட்சை ரசமாக மாறிடுச்சு. இந்த இடங்களில் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால் அவன் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, எனக்கு ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், அல்லது கடனில் இருக்கலாம், அல்லது பிசாசனுடைய போராட்டத்தில் இருக்கலாம், அல்லது இந்த மனுஷனை போல ஏதோ ஒரு உறுப்பில் பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டு செயலற்று போன நிலையில் நீங்கள் இருந்தாலும் இயேசுவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அற்புதம் உங்களுக்குள் நடக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு எழும்பியே நடக்க முடியலையே, நான் எப்படி எழும்புவது என்று கூட நீங்கள் கேட்கலாம். விசுவாசத்தோடு செய்து பாருங்கள். இயேசுவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வியாதி என்ன, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நாம் கடந்து போகிற கடினமான பாதை என்ன, அவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து வெற்றி பெற முடியும். எனவே இன்றைக்கு நீங்கள் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாக செவி கொடுத்து செய்து பாருங்கள், அற்புதம் நடக்கும். நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் வார்த்தையின்படி செய்து ஒவ்வொருவரும் அற்புதம் பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.